எங்களோட தோட்டத்தில் எள்ளு விதைச்சிட்டோம். கொஞ்சமாக மழை இருந்தாலே போதும்னு சொல்லி தான் விதைச்சோம். ஆனால் விதைச்சதுக்கப்புறமா 3 வாரம் ஆகியுமே மழையே இல்லை. நாங்களுமே இனிமேல் எங்கே எள்ளு முளைக்க போகுது சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறமா தான் சாரல் கொஞ்சம் இருந்துச்சு. அதில் வந்து நிறைய செடிகள் எல்லாம் முளைச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் களைச்செடிகளும் அதிகமாக இருந்ததுனால நாங்களும் இது எல்லாமே களைச்செடிகள் தான், அப்புறம் கீரை தான் நிறையா வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து தோட்டத்துக்காரங்களை விட்டு ஆடெல்லாம் மேய்க்க விட்டலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் திடீர்னு யதார்த்தமாக 2 நாள் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த பெரிய செடிகளாக இருந்தது ஃபுல்லாமே கீரை செடி இல்லை, எள்ளு செடி தான். ஃபுல்லாக ஒயிட் கலரில் பூவாக இருந்ததுக்கப்புறமா தான் எங்களுக்கு அது எள்ளுனே நாங்களே கன்ஃபார்ம் பண்ணோம். அப்புறமா விளைஞ்சதுக்கப்புறமா அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆள் கூப்பிட்டா ஆளே இப்போல்லாம் கிடைக்கிறதே இல்லை. எல்லாம் இந்த கவர்மெண்ட் வந்து குளத்து வெட்டுற வேலை போடுறதுனால அங்கே தான் போகிறாங்க. விவசாய வேலைக்கு வந்து ஆளே கிடைக்கிறதில்ல. நாங்களுமே கொஞ்சம் தானே போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அதுவும் பாதியெல்லாம் முளைக்கவே இல்லை. அங்கங்கே ஒரு சில செடிகள் தான் முளைச்சிருந்துச்சி. அதனால் நாங்களே அறுத்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவுக்கும் ஆஃபீஸ் லீவுன்றதுனால நாங்கள் 2 பேருமே அறுக்கிறதுக்காக போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் எள்ளுக்காய் வந்து இந்த மாதிரி அறுத்து பழகுறோம். ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த வேலைக்கு வந்த பாட்டி வந்து அடுத்த நாள் படைக்க வரும்போது நீங்கள் நீட்டாக நல்லா தான் அறுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாதி அறுத்துட்டு இருக்கும்போதே டயர்டாயிரும். அதனால் பாதியில் போட்டுட்டு நாளைக்கு ஆளை வர வச்சிடலாமான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு நாங்களே அறுத்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.